Welcome to JK Wisdom World. Samachir book series for TNPSC ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Civics Achieving Equality lesson. இது 6th first termல second lesson-ஆ கொடுத்திருக்காங்க. இதுல நம்ம அச்சீவிங் ஈக்குவாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா ஈக்குவாலிட்டி அப்படின்னா என்னன்னா சமத்துவம், ஒரு சமத்துவத்துக்காக பாடுபடுதல் அப்படிங்கிற மீனிங்ல வருது அச்சீவிங் ஈக்குவாலிட்டி. அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவாலிட்டி அப்படின்னா இன்இக்வாலிட்டி இருக்கு, அதனாலதான் நம்ம ஈக்குவாலிட்டி வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். ஏன் இன்இக்வாலிட்டி இருக்கு, அதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கறதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ரீஜுடைஸ். ப்ரீஜுடைஸ் அப்படின்னா என்னன்னா ஒருத்தங்களை பத்தி தெரிஞ்சுக்காமையே அவங்கள பத்தி நெகட்டிவா தாழ்வா நம்மளே ஜட்ஜ் பண்ணிக்கிறது. இப்படி இருந்தா இப்படிதான் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையை நம்மளே கிரியேட் பண்ணிக்கிறது. மக்களுடைய ஒரு மதத்தை வச்சோ, இல்லைன்னா அவங்க வந்திருக்கிற ஏரியாவை வச்சோ, இல்லைன்னா அவங்க ஸ்கின் கலரை வச்சு, இல்லைன்னா அவங்க பேசுற அந்த அசென்ட்டை வச்சு, அவங்க வியர் பண்ணியிருக்க கிளாத்தை வச்சு, இந்த மாதிரி நம்ம யாராவது ஒருத்தங்களை பார்த்தே அவங்கள அசஸ் பண்றது, அவங்களை இன்ஃபீரியரா நம்ம ஃபீல் பண்றது, அதை நம்ம ப்ரீஜுடைஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த ப்ரீஜுடைஸ் எப்ப நடக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தவறான புரிதல் இருக்கச்சுல, ஒரு தவறான நம்பிக்கை இருக்கச்சுலதான் இந்த ப்ரீஜுடைஸ் வருது. ப்ரீஜுடைஸ் அப்படின்னா என்னன்னா ப்ரீ பிளஸ் ஜட்ஜ், அதாவது ப்ரீ ஜட்ஜ், ஜட்ஜ்மெண்ட்டை முன்னாடியே பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு அர்பன் ஏரியா, அதாவது ஒரு சிட்டில இருந்து வந்தாங்க அப்படின்னா அவங்க நல்லா சிவிலைஸ்டா இருப்பாங்க, நாகரிகமா நடந்துக்கிடுவாங்க, அவங்களுக்கு நல்லா இங்கிலீஷ் வரும், இந்த மாதிரி இருக்கும். பட் ஒரு ரூரல் ஏரியால இருந்து ஒருத்தவங்க போனாங்கன்னா அவங்க கொஞ்சம் நாகரிகம் குறைவா இருப்பாங்க, அவங்களுக்கு இங்கிலீஷ் சரியா பேச வராது அப்படின்னு சொல்லி அவங்களே ப்ரீஜுடைஸ் பண்ணிக்கிடுவாங்க. இதைதான் நம்ம ப்ரீஜுடைஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த ப்ரீஜுடைஸ்க்கு நிறைய டைப்ஸ் இருக்கு. என்ன ப்ரீஜுடைஸ் டைப்ஸ் பாத்தீங்கன்னா ஜெண்டர் ப்ரீஜுடைஸ், அதான் ஒருத்தவங்களுடைய பாலினத்தை வச்சு நம்ம டிசைட் பண்றது, பெண்கள்னா இப்படிதான், ஆண்கள் தான் இப்படிதான் அப்படின்னு சொல்லி. செகண்ட் பாத்தீங்கன்னா ரேஷியல் ப்ரீஜுடைஸ், இனத்தின் அடிப்படையில் ஒருத்தவங்களை ப்ரீஜுடைஸ் பண்றது. கிளாஸ் ப்ரீஜுடைஸ், அப்புறம் டிசபிலிட்டி ப்ரீஜுடைஸ். இந்த ப்ரிஜுடைஸ்க்கு என்னென்ன காசஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோஷியலைசேஷன். ஃபர்ஸ்ட் சோஷியலைசேஷன், செகண்ட் ஒன் கன்ஃபார்மிங் பிஹேவியர்ஸ், பிஹேவியர்ஸை வச்சே கன்ஃபார்ம் பண்றது. அண்ட் தேர்ட் ஒன் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ், ஏதாவது பொருளாதார நோக்கத்தோட இந்த மாதிரி ப்ரீஜுடைஸ் பண்றது. ஆத்தரிட்டேரியன் பர்சனாலிட்டி, எத்னோசென்ட்ரிசம், குரூப் க்ளோஷர், அது ஒரு குரூப் ஃபார்ம் பண்றதுக்காக ஒருத்தங்களை ஒரு ப்ரீஜுடைஸ் பண்ணி இவங்கெல்லாம் இப்படித்தான் அப்படின்னு ஒரு குரூப்பை தனியாக்கிட்டு தனக்குன்னு ஒரு குரூப் உருவாக்குறதுக்காக கூட இந்த மாதிரி ப்ரீஜுடைஸ் பண்ணுவாங்க. அண்ட் கிரியேட் கான்ஃபிளிக்ட்ஸ், கான்ஃபிளிக்ட்ஸ் கிரியேட் பண்றதுக்காகவும் இதெல்லாம் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்டீரியோடைப்ஸ் அண்ட் இன்இக்வாலிட்டி. ஸ்டீரியோடைப்ஸ் அப்படின்னா என்னன்னா ஒரு விஷயத்தை பத்தி தவறான புரிதலோட தவறான பார்வையோட இருக்கிறது. ஃபால்ஸ் வியூ ஆர் ஐடியா அபவுட் சம்திங். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டீரியோடைப்ஸ் இருக்கு. என்னன்னா சின்ன வயசுலயே பசங்க கிட்ட ஏன் ஒரு சின்ன பையன் அழுறான் அப்படின்னா அவனை பார்த்து ஏன்டா பொம்பளை பிள்ளை மாதிரி அழுற அப்படின்னு சொல்றது. அப்போ அந்த சின்ன வயசுலயே அந்த பையனோட மனசுக்குள்ள அப்படின்னா பெண் குழந்தைங்க தான் அழுவாங்க, ஆண் குழந்தைங்க அழக்கூடாது, அந்த மாதிரி ஒரு ஸ்டீரியோடைப் கிரியேட் பண்றது. இப்போ நீங்க மூவிஸ், அப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், டிவி சீரியல்ஸ், இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஜெண்டர் பேஸ்ட் ஸ்டீரியோடைப்ஸ் இருக்கும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு வாஷிங் மிஷின் ஆடு, இல்லைன்னா டிட்டர்ஜென்ட் ஆடு அப்படின்னு பாத்தீங்கன்னா கட்டாயம் ஒரு விமன் தான் அதுல மெயின் லீடா இருப்பாங்க. அதே ஒரு பைக்கை வச்சு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், ஒரு ஸ்டண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல கட்டாயம் மெயின் லீடு ஒரு மென்னா தான் இருப்பாங்க. சோ இந்த மாதிரியான ஸ்டீரியோடைப்ஸ், இததான் நம்ம ஸ்டீரியோடைப்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த ஸ்டீரியோடைப்ஸ்னால என்ன ஆகுதுன்னா இன்இக்வாலிட்டி. இன்இக்வாலிட்டி அப்படின்னா என்னன்னா டிஃபரன்ஸ் இன் ட்ரீட்மெண்ட், ஒருத்தங்களை உயர்வாகவும் இன்னொருத்தங்களை தாழ்வாகவும் ட்ரீட் பண்றது, அததான் நம்ம இன்இக்வாலிட்டி அப்படின்னு சொல்றோம். சோ இதுல நிறைய டைப்ஸ் ஆஃப் இன்இக்வாலிட்டி இருக்கு. என்னென்ன டைப்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா காஸ்ட் இன்இக்வாலிட்டி, காஸ்ட வச்சு ஒருத்தங்களை உயர்ந்த ஜாதியினர் தாழ்ந்த ஜாதியினர் அப்படின்னு சொல்லி இன்இக்வாலிட்டி வைக்கிறது. அண்ட் செகண்ட் பாத்தீங்கன்னா ரிலீஜியஸ் இன்இக்வாலிட்டி, மதத்தை வைத்து அவங்களை சமமற்றவர்களாக நடத்துது. அப்புறம் ரேஸ் இன்இக்வாலிட்டி. ஃபோர்த் ஒன் பாத்தீங்கன்னா ஜெண்டர் இன்இக்வாலிட்டி, அதான் பாய்ஸ்லாம் ஸ்மார்ட்டர் தென் கேர்ள்ஸ் அந்த மாதிரி பிலீவ் பண்றது. இந்த மாதிரியான இன்இக்வாலிட்டிஸ் டிஸ்கிரிமினேஷனை கொண்டு வருது. டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா treating someone less fairly than others. இந்த டிஸ்கிரிமினேஷனை நிறுத்துறதுக்காக நம்ம கான்ஸ்டிடியூஷன்லயே ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகிள் 15(1)ல
என்ன கொடுத்திருக்காங்கன்னா state shall not discriminate against any citizen on grounds only of religion, race, caste, sex, place of birth or any of them. அதாவது ஒருத்தங்களை ரிலீஜியனை வச்சோ, ரேஸை வச்சோ, காஸ்ட்டை வச்சோ, ஆர் செக்ஸை வச்சோ, அட் பிளேஸ் ஆஃப் பர்த், இந்த மாதிரி எந்த ஒரு ஃபார்ம்லையும் டிஸ்கிரிமினேஷன் வந்து ஒரு ஸ்டேட் சிட்டிசன்ஸ் கிட்ட காட்டக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இந்தியால வந்து அனைவருக்கும் வாக்குரிமை கொடுத்திருக்காங்க, யூனிவர்சல் அடல்ட் பிராங்கைஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் என்னன்னா யாரையுமே டிஸ்கிரிமினேட் பண்ணல. பட் நீங்க பிரிட்டிஷ் பீரியட்ல பாத்தீங்கன்னா இந்த நிலக்கிழார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு தான் அந்த மாதிரி உரிமைகள் தான் இருக்கும். ஓட்டிங் ரைட்ஸ் வந்து அவங்களுக்கு மட்டும்தான் கொடுத்திருப்பாங்க. அண்ட் விமனுக்கு ஓட்டிங் ரைட்ஸ் வந்து லேட்டரா தான் கிடைச்சது. ஸோ இந்த மாதிரி எந்த டிஸ்கிரிமினேஷனும் இப்போ நம்ம இந்தியால கிடையாது. டிஸ்கிரிமினேஷன்ல என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன். காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்த் இந்தியால எல்லாம் வர்ணா சிஸ்டம் அப்படின்னு ஃபாலோ பண்ணுவாங்க. சவுத் இந்தியால அதையே காஸ்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. வர்ணா சிஸ்டம் அப்படின்னா என்னன்னா ஒரு ஆக்குபேஷன் பேஸ்டா. நீங்க ஹிஸ்டரியில எல்லாம் படிச்சிருப்பீங்க, பிராமணாஸ், சத்ரியாஸ், வைஷ்யாஸ், சூத்ராஸ் அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி ஒரு ஆர்டர்ல ஆக்குபேஷன் பேஸ்டா. இப்ப சூத்ராஸ் பாத்தீங்கன்னா மேல இருக்கிற 3 பிரிவினருக்கும் அவங்க வந்து வேலை செய்யணும், அதுதான் அவங்களோட டியூட்டி. சோ இந்த மாதிரி வர்ணா சிஸ்டம் இருக்கும். அண்ட் அடுத்து பாத்தீங்கன்னா ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன், பாலினத்தை வச்சு டிஸ்கிரிமினேட் பண்றது. பெண்கள் அப்படின்னா சில கிராமங்கள்ல இப்பவும் பெண்களை வந்து ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் காலேஜ் படிக்க விட மாட்டாங்க. அண்ட் அப்புறமா அவங்கள வந்து ஒர்க் பண்றதுக்கு விட மாட்டாங்க. ஒர்க் பண்றதையே ஏதோ தவறான ஒரு விஷயமா புரிஞ்சுக்கிறது, அவங்களுக்கு வந்து ஃபோர்ஸ் பண்ணி மேரேஜ் பண்ணி வைக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் பண்றது ஒரு ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன். அண்ட் மாடர்ன் ட்ரெஸ் வியர் பண்றது, ஒரு பையனை வந்து மாடர்ன் ட்ரெஸ் போட விடுவாங்க, ஆனா பட் ஒரு கேர்ள்ஸை வந்து போட விட மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரிலீஜியஸ் டிஸ்கிரிமினேஷன். ரிலீஜியஸ் டிஸ்கிரிமினேஷன்னா மதத்தை பொறுத்து, ஒரு மதத்தை சார்ந்தவங்க இன்னொரு மதத்தினருடைய தெருவுக்கோ இல்லைன்னா அவங்களுடைய அந்த பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் அங்கேயும் அவங்களை வந்து அனுமதிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ரிலீஜியஸ் டிஸ்கிரிமினேஷன். சோஷியோ எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி, அதாவது இன்இக்வாலிட்டிலேயே பெரிய இன்இக்வாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இன்கம் இன்இக்வாலிட்டி தான். ஏன்னா நிறைய பணம் வச்சிருக்கிறவங்க ரிச் அண்ட் புவர், இதுதான் ஒரு பிக்கஸ்ட் இன்இக்வாலிட்டி. இப்போ ஒரு இடத்துல லோ இன்கம் கிடைக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏன் அங்க லோ இன்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஏரியால வந்து இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும், அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி வந்து ரொம்ப கம்மியா இருக்கும், அதனால ஹியூமன் டெவலப்மெண்ட்டே ரொம்ப லோவா இருக்கும். அண்ட் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து லிட்ரஸி ரேட், ஒரு படிப்பறிவு கல்வி அறிவு வீதம் கம்மியா இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல வந்து செக்ஸ் ரேஷியோ வந்து ரொம்ப லோவரா இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அவேர்னஸ் இருக்காது, பெண் குழந்தைகளை பேர்டனா பார்ப்பாங்க. அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா செக்ஸ் ரேஷியோ வந்து ரொம்ப லோவர் ஆயிரும். சோ இவ்ளோ இன்இக்வாலிட்டிஸ் அண்ட் டிஸ்கிரிமினேஷன்ஸ் இருக்கு. கான்ஸ்டிடியூஷன்ல அதுக்கு மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க. பட் இருந்தாலும் இன்னமும் ஸ்டில் இந்தியால வந்து இன்இக்வாலிட்டி அண்ட் டிஸ்கிரிமினேஷன் வந்து ஒன் சார்ட் ஆஃப் பீப்புள் வந்து அதை வந்து இன்னமும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சோ நம்ம இன்னும் என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா remedial measures for abolishing inequality and discrimination அப்படின்னு பாத்தீங்கன்னா access to health care and education. அதாவது ஒரே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த இன்இக்வாலிட்டி இருக்கக்கூடாது அப்படின்னா எஜுகேஷன் வந்து எல்லாருக்கும் ஃப்ரீயா கொடுக்கணும். ஆல்ரெடி நம்ம வந்து ஃப்ரீ எஜுகேஷன் தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். பட் இன்னும் அது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி எல்லாருக்கும் அவைலபிள் ஆக்கணும். access to healthcare and education, create awareness create பண்ணும். விமனோட இன்வால்வ்மெண்ட்டை பப்ளிக் லைஃப்ல கொண்டு வரணும். இப்ப பாத்தீங்கன்னா கிராம சபா மீட்டிங்ஸ்லாம் நடந்துச்சுன்னா அதுல பெண்களுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது மிக குறைவு. கிராமங்கள்ல எல்லாம் யாரும் போய் பெண்கள் அதுல பங்கெடுக்க மாட்டாங்க. அண்ட் அரசியல்ல பாத்தீங்கன்னா பெண்களுடைய இன்வால்வ்மெண்ட் வந்து ரொம்ப கம்மி. சோ இந்த மாதிரி பெண்களை பப்ளிக் லைஃபுக்கு கொண்டு வரணும். அண்ட் ப்ரொமோட் கம்யூனிட்டி டைனிங் காஸ்ட் இல்லாம ரிலீஜியன் இல்லாம எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து ஒரே மாதிரி சாப்பிடுறதுக்கு என்கரேஜ் பண்ணணும். இப்ப என்கரேஜ் பண்ணா ஃபியூச்சர் ஜெனரேஷன் வில் ஃபாலோ திஸ். அதனால promote community dining and socialize with people, effective implementation of laws எல்லாம் நல்ல ஸ்ட்ரிக்டா இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும். இப்ப பாத்தீங்கன்னா SC/ST atrocities prevention act இருக்கு. இந்த மாதிரி ஆக்ட் எல்லாம் நம்ம ஃபோர்ஸ் பண்ணி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணச்சுல கட்டாயம் ஒரு சேஞ்ச் வரும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன்ல இன்இக்வாலிட்டிக்கு என்னென்ன மெஷர்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னா என்னது? முதல்ல ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், ஒரு கண்ட்ரில அட்மினிஸ்ட்ரேஷனை நடத்துறதுக்காக உள்ள செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் கான்ஸ்டிடியூஷன். என்ன கொடுத்திருக்காங்கன்னா ரைட் டு ஈக்வாலிட்டி,
சமத்துவ உரிமை கொடுத்திருக்காங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல ஆர்டிகல் 14 to 18 கொடுத்திருக்காங்க. ஆர்டிகல் 14 என்ன சொல்லுதுன்னா இதுல 2 ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து ஈக்வாலிட்டி பிஃபோர் லா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா. அண்ட் ஆர்டிகல் 15 பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. ரிலிஜியன், ரேஸ், காஸ்ட், செக்ஸ், பிளேஸ் ஆஃப் பர்த் ஆர் எனி ஆஃப் தம், இதை வச்சு டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது. ஆர்டிகல் 16 பாத்தீங்கன்னா பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட், கவர்மெண்ட் ஜாப்ல இன்இக்வாலிட்டி பண்ணக்கூடாது. ஆர்டிகல் 17 அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, அன்டச்சபிலிட்டி தீண்டாமை ஒழிப்பு. தீண்டாமை அப்படிங்கிறது எந்த ஒரு விதத்திலையும் இருக்கக்கூடாது அப்படிங்கறதுதான். இப்போ இந்தியால பாத்தீங்கன்னா அன்டச்சபிலிட்டி, தீண்டாமை அப்படிங்கிறது வந்து மிக பழமையான காலத்துல இருந்தே இருந்திருக்கு. அப்போ தாழ்வான ஜாதியினரை தொடக்கூடாது, அவங்க யூஸ் பண்ண பொருளை தொடக்கூடாது, இந்த மாதிரி தீண்டாமை அதெல்லாம் இப்போ நம்ம பண்ண கூடாது. ஏன்னா ஆர்டிகல் 17 படி அது வந்து அஃபென்ஸ். ஆர்டிகல் 18 அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ், அதே டைட்டில்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. முன்னாடி எல்லாம் பிரிட்டிஷ் பீரியட்ல ராவ் பகதூர் இந்த மாதிரி பட்டங்கள் எல்லாம் கொடுப்பாங்க. இந்த மாதிரி டைட்டில்ஸ் எல்லாம் இப்ப யூஸ் பண்ணக்கூடாது. இப்ப வந்து பாரத் ரத்னா, பத்ம பூஷன், பத்ம விபூஷன், பத்மஸ்ரீ இந்த மாதிரி டைட்டில்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 2011 சென்சஸ் படி தமிழ்நாடுல வந்து ஹையஸ்ட் லிட்ரஸி ரேட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியில இருக்கு. டாப் 4 அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி, சென்னை, தூத்துக்குடி, நீல்கிரிஸ். இந்த பெர்சன்டேஜ்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிறத வந்து கொஞ்சம் பாத்துக்கங்க. கன்னியாகுமரி அப்படின்னா 91.75%, அது மட்டும் பார்த்தா போதும், மற்றதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லோவஸ்ட் லிட்ரஸி ரேட். லோவஸ்ட் லிட்ரஸி ரேட் வந்து தர்மபுரி, அரியலூர், கிருஷ்ணகிரி, விழுப்புரம். தர்மபுரி தான் லோ லெவல் ஆஃப் லிட்ரஸி ரேட்ல இருக்காங்க. எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 68.54%. ஹையஸ்ட் செக்ஸ் ரேஷியோ, செக்ஸ் ரேஷியோல ரொம்ப அதிகமா இருக்கிறது நீல்கிரிஸ். அப்புறம் பாத்தீங்கன்னா தஞ்சாவூர், நாகப்பட்டினம், தூத்துக்குடி. நீல்கிரிஸ் வந்து 1041 ஹையஸ்ட் செக்ஸ் ரேஷியோ இருக்கு. இது வந்து நேஷனல் ஆவரேஜ் செக்ஸ் ரேஷியோ விட அதிகம் தான். அண்ட் லோவஸ்ட் செக்ஸ் ரேஷியோ பாத்தீங்கன்னா தர்மபுரி 946. அண்ட் சேலம் வந்து செகண்ட் ஒன், தேர்ட் வந்து கிருஷ்ணகிரி, ஃபோர்த் வந்து ராமநாதபுரம். மேபி இந்த ஆர்டரை வந்து உங்களுக்கு கேட்கலாம், இதெல்லாம் கீ போட்டு படிச்சுக்கங்க. இப்ப பாத்தீங்கன்னா லோவஸ்ட் லிட்ரஸி ரேட், இதுக்கு வந்து கீ வந்து எப்படி போடலாம்னா தர்மர் வந்து அறியாம கிருஷ்ணர் மேல விழுந்துட்டாரு. அப்ப தர்மபுரி, அறியாமனா அரியலூர், கிருஷ்ணர்னா கிருஷ்ணகிரி, விழுப்புரம் விழுந்துட்டாரு. இந்த மாதிரி கீ போட்டு படிங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இவ்வளவு இன்இக்வாலிட்டிஸ், இந்த மாதிரி இன்இக்வாலிட்டிஸ் இருந்தாலும் நீங்க கம்பேரிங் டு பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் இப்ப வந்து இந்தியால இன்இக்வாலிட்டி அண்ட் டிஸ்கிரிமினேஷன் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய லீடர்ஸ் இதுக்காக ரொம்ப பாடுபட்டு இருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் நீங்க வேர்ல்டு லெவல்ல பாத்தீங்கன்னா நெல்சன் மண்டேலா. இவர் யாருன்னா சவுத் ஆப்பிரிக்கன் பிரசிடென்ட், ஃபார்மர் சவுத் ஆப்பிரிக்கன் பிரசிடென்ட். இவர் வந்து அப்பாத்தீட் அப்படிங்கிற ஒரு ஸ்லேவரி, அதாவது கருப்பின மக்களுக்கு எதிராக வெள்ளையின மக்கள் வந்து அடிமைப்படுத்தி வச்சிருந்த அந்த முறையை சவுத் ஆப்பிரிக்கால எதிர்த்து இவர் 27 வருஷம் ஜெயில இருந்திருக்காரு. 1990ல தான் இவரை ரிலீஸ் பண்ணிருக்காரு. அந்த முறையை ஒழிக்கிறதுக்கு இவர் ரொம்ப பாடுபட்டிருக்காரு. நெக்ஸ்ட் இந்தியால இன்இக்வாலிட்டி டிஸ்கிரிமினேஷனுக்கு எதிராக பாடுபட்டதுல முதல்ல நம்மளுக்கு ஞாபகம் வர்றது அம்பேத்கர், டாக்டர் பீம்ராவ் ராம்ஜி அம்பேத்கர். அவர் வந்து நம்ம பாபா சாஹேப் அப்படின்னு சொல்லுவோம். அவர் வந்து இந்தியன் ஜூரிஸ்ட், எக்கனாமிஸ்ட், பொலிட்டீஷியன் அண்ட் சோசியல் ரிஃபார்மர். அவர் 1915ல எம்ஏ முடிக்கிறாரு. அவரோட டிஎஸ்சி வந்து லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ்ல பண்றாரு. 1927ல பிஹெச்டியை கொலம்பியா யூனிவர்சிட்டியில பண்றாரு. அண்ட் அவர் வந்து டிராஃப்டிங் கமிட்டி, அதாவது கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி என்னன்னா கான்ஸ்டியூஷனை உருவாக்குறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு தான் இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி. அதுல வந்து கான்ஸ்டியூஷன் எழுதுறதுக்காக போட்ட கமிட்டி டிராஃப்டிங் கமிட்டி. அந்த கமிட்டியோட சேர்மன் வந்து அம்பேத்கர். அதனால அவரை வந்து நம்ம ஃபாதர் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்றோம். அண்ட் அம்பேத்கர் வந்து இண்டிபெண்டன்ட் இந்தியால ஃபர்ஸ்ட் லா மினிஸ்டர் யாருன்னா அம்பேத்கர் தான். அம்பேத்கரோட சாதனைகளுக்காக அவருக்கு வந்து 1990ல அவர் இறந்ததுக்கு அப்புறமா பாரத் ரத்னா அவார்ட் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் 1931 to 2015. அவர் வந்து அவுல் பக்கீர் ஜைனுலப்தீன் அப்துல் கலாம், அதுதான் ஃபுல் ஃபார்ம். அவர் வந்து ராமேஸ்வரத்துல ஒரு தமிழ் முஸ்லிம் ஃபேமிலியில பிறக்காரு.
இந்தியாவோட 11th பிரசிடென்ட் அவர்தான். அவர் வந்து பீப்புள்ஸ் பிரசிடென்ட் அப்படின்னு சொல்றாங்க. அவர் வந்து ராம் நாட்ல ஸ்கூலிங்ஸ் பண்றாரு. கிராஜுவேஷன் வந்து செயின்ட் ஜோசப் காலேஜ் திருச்சியில பண்றாரு. அண்ட் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் வந்து MIT மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜில பண்றாரு. அண்ட் அதுக்கப்புறமா DRDOல ஜாயின் பண்றாரு. DRDOனா என்ன? டிஃபென்ஸ் ரிசர்ச் டெவலப்மெண்ட் அண்ட் ஆர்கனைசேஷன். அதாவது மிசைல் இந்த மாதிரி டெவலப்மெண்ட்டுக்கெல்லாம் பண்ற ஆர்கனைசேஷன் தான் இந்த DRDO. ஸோ அப்துல் கலாம் வந்து மிசைல் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க, ஏவுகணையின் தந்தை அப்படின்னு சொல்லி. அப்துல் கலாமுக்கு 1997ல பாரத் ரத்னா கொடுத்திருக்காங்க. அப்பவே பார்த்தோம். அம்பேத்கருக்கு வந்து 1990ல பாரத் ரத்னா கொடுத்திருக்காங்க. அப்துல் கலாமுக்கு 1997ல கொடுத்திருக்காங்க. இந்த பாரத் ரத்னா அவார்டு தான் இந்தியாலேயே ஹையஸ்ட் சிவிலியன் ஹானர். பாரத் ரத்னாவுக்கு கீழே பாத்தீங்கன்னா பத்ம விபூஷன், அதுக்கு கீழே பத்ம பூஷன், அப்புறம் 4th ஒன் வந்து பத்மஸ்ரீ. இந்த 4 அவார்ட்ஸ் தான் ஹையஸ்ட் ஹானர் இன் இந்தியா. அண்ட் அவர் எழுதின புக்ஸ் பாத்தீங்கன்னா இந்தியா 2020, விங்ஸ் ஆஃப் ஃபயர், இக்னைட்டட் மைண்ட்ஸ், லூமினஸ் ஸ்பார்க், மிஷன் இந்தியா, இது எல்லாம் அப்துல் கலாமோட புக்ஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா விஸ்வநாதன் ஆனந்த். மிஸ்டர் விஸ்வநாதன் ஆனந்த் வந்து சென்னையில பிறக்கிறாரு. அவரோட அம்மா வந்து ஒரு செஸ் ஃபேன். அவங்க வந்து 5 இயர்ஸ்ல விஸ்வநாதன் ஆனந்த் 5 இயர்ஸ் இருக்கச்சிலேயே அவருக்கு செஸ் சொல்லி கொடுக்குறாங்க. அவரோட கேரியர் செஸ்ல இருக்கணும் அப்படிங்கிறது அவங்க அம்மாவோடைய ஆசை. அவர் வந்து 5 டைம்ஸ் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருக்காரு. எப்பெல்லாம் பாத்தீங்கன்னா 2000, 2007, 2008, 2010, 2012. அவருடைய 14வது வயசுல அவர் வேர்ல்டு ஜூனியர் செஸ் சாம்பியன் ஆயிருக்காரு. 1988ல ஃபர்ஸ்ட் கிராண்ட் மாஸ்டர் ஆஃப் இந்தியா வந்து விஸ்வநாதன் ஆனந்த் தான். அவர் வந்து 1991, 92 அதாவது ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்ட் ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது இப்போ இந்தியால ஹையஸ்ட் ஸ்போர்ட்ஸுக்காக கொடுக்குற ஹையஸ்ட் ஹானர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்டு தான். அதை ஃபர்ஸ்ட் வாங்கினது விஸ்வநாதன் ஆனந்த் தான். அண்ட் அவருக்கு 2007ல பத்ம விபூஷன் கொடுத்திருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்னேன் பாரத் ரத்னா, செகண்ட் பாத்தீங்கன்னா பத்ம விபூஷன் தான் ஹையஸ்ட் சிவிலியன் அவார்ட். அது வந்து அவருக்கு 2007ல கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மாரியப்பன் தங்கவேலு. இவர் வந்து சேலம், தமிழ்நாடு. இவருக்கு வந்து ரைட் லெக்ல வந்து பெர்மனன்ட் டிசபிலிட்டி இருக்கு. இவர் செகண்டரி ஸ்கூலிங் தான் படிச்சிருக்காரு. அவர் வந்து 2016ல ரியோ பாரா ஒலிம்பிக்ஸ்ல கோல்டு மெடல் வாங்கியிருக்காரு மென்ஸ் ஹை ஜம்ப்ல T42 ஈவெண்ட். அவரோட லீப் பாத்தீங்கன்னா 1.89 மீட்டர். அவர் வந்து என்ன சொல்றாருன்னா I didn't see myself as different from able bodied kids அப்படின்னு சொல்றாரு. என்ன ஒரு இன்ஸ்பிரேஷனான வேர்ட்ஸ் பாருங்க. மாரியப்பன் தங்கவேலுவோட லைஃப பாத்தீங்கன்னா சச் அன் இன்ஸ்பிரேஷனலான லைஃப் அவருக்கு. அவங்க அம்மா வந்து கூலி வேலை செஞ்சுதான் இவரை வளர்த்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மிஸ் S இளவழகி. இளவழகி வந்து வியாசார்பாடி, சென்னை. இவங்க வந்து 2008ல வேர்ல்டு கேரம் சாம்பியன்ஷிப் அதாவது பிரான்ஸ்ல நடந்திருக்கு. பலைஸ் டெஸ் ஃபெஸ்டிவல்ஸ் கானிஸ் அப்படிங்கிற இடத்துல பிரான்ஸ்ல. அதுல ஃபர்ஸ்ட் மெய்டன் விமென்ஸ் டைட்டில், அதாவது முதல் விமென்ஸ் டைட்டிலே இவங்க வாங்கியிருக்காங்க. அண்ட் த சேம் இயர் 2008லயே இந்தியன் நேஷனல் கேரம் சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்காங்க. அதுல யாரை இவங்க தோக்கடிச்சிருக்காங்க அப்படின்னா இதுக்கு முன்கூட்டி ஃபார்மர் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ரேஷ்மி குமாரியை டிஃபீட் பண்ணிட்டு இவங்க வந்து அந்த கேரம் சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்காங்க இந்தியால. இந்த வீடியோ நீங்க பார்த்து முடிச்சதும் உங்களுடைய 6th ஃபர்ஸ்ட் டேர்ம் செகண்ட் லெசன் அச்சீவிங் ஈக்குவாலிட்டி எடுத்து புக் பேக் கொஸ்டின் சால்வ் பண்ணி பாருங்க. You can answer all the questions without reading the text. So இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். If you like the video, please share and subscribe. Thank you for watching.